ஏய் பூமாரி விட்டு பூனை கவலைப்படாத. இன்னைக்கு ராத்திரி எப்படியாச்சும் உன்னை இந்த சூழ இருந்து காப்பாத்திடுவேன். வேலைக்காரி கம் ஹியர். இதோ வந்துட்டேன். ஹே வேலைக்காரி, ஹே வேலைக்காரி. இதோ வந்துட்டேன். சொல்லுங்க முதலாளி அம்மா, என்னாச்சு? ஹே வேலைக்காரி, சீக்கிரம் இங்க இருக்கிற லக்கேஜ் எல்லாம் தூக்கிட்டு போய் வேன்ல ஏத்து. நாம இங்க இருந்து கிளம்புறோம். என்னது கிளம்புறோமா? கவலைப்படாத பூனை, இன்னைக்கு ராத்திரி உன்னை காப்பாத்திடுறேன். இல்ல இல்ல இல்ல, என்ன முதலாளி அம்மா, இப்பதானே வந்தோம், அதுக்குள்ள கிளம்ப சொல்றீங்க? ஏய் என்ன பேசுற? அதான் கட்டெரும்புல இருந்து காண்டாமிருகம் வரைக்கும் எல்லா மிருகத்தையும் பார்த்தாச்சுல. பிறகு இதுக்கு மேல இங்க இருந்து என்ன செய்யறது? எஸ், எல்லா மிருகத்தையும் பார்த்தாச்சு. we are going to our house. no 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 cows, no cows. இன்னைக்கு ராத்திரி இங்கேயே தங்கிப்போம். ஹே வேலைக்காரி, ஜூக்கு கூட்டு வர சொன்னா கூட்டு வந்தாச்சு. மிருகங்களை பார்க்கணும்னு சொன்னா பார்த்தாச்சு. இப்போ கிளம்ப சொன்னா ஏன் கிளம்ப மாட்டேங்க? அது வந்து ஆஹா, இந்த ரக்கூன் பொம்மையை என்னத்தை சொல்லி இன்னைக்கு ராத்திரி தங்க வைக்கிறது? ஐடியா கிடைச்சிட்டு. ஹே என்ன ஐடியா கிடைச்சிட்டு? என்ன ஐடியா? அம்மா முதலாளி அம்மா, இந்த சூக்கு பக்கத்தால ஒரு மலை உச்சில ஒரு காடு இருக்கு. அந்த காட்டுக்குள்ள சின்னதா ஒரு நெருப்பை பத்த வச்சுட்டு டென்ட் ஒண்ணு கட்டிக்கிட்டு ராத்திரி முழுக்க நல்ல பாட்டு கேட்டுட்டு ஜாலியா டான்ஸ் ஆடி என்ஜாய் பண்ணலாம். வாட் யூ மீன் bonfire? ஆமா ஆமா, பாட்டு பயிறு தான். நினைச்சு பார்த்தாலே ரொம்ப சூப்பரா இருக்கு. ஹவுஸ் ரிட்டர்ன் ட்ரிப் கேன்சல்ட், பார்ட்டி மோட் ஸ்டார்டட். பார்ட்டியா? கொஞ்சம் பொறுத்துக்கங்கம்மா. Hey, come on everybody, let's dance. Come on, dance everybody, everybody dance. பரவாயில்லையே, ரக்கூன் பொம்மை நல்லா தான் டான்ஸ் ஆடுது. Hey, வேலைக்காரி, why are you laughing? Do you know what is mean by dance? டான்ஸ்னா என்னன்னு என்கிட்டயே கேக்கியா? எலை பாட்டு சேஞ்ச். சரி லேட் ஆயிட்டு, வாங்க எல்லாரும் தூங்க போவோம். ஆமா பேட்டிவளா, வாங்க தூங்க போவோம், லேட் ஆயிட்டு.
நல்ல வேலை எல்லாரும் தூங்க போயிட்டாவ. இனி நம்மளையே நம்பி இருக்கிற அந்த பூமாரி வீட்டு பூனைய காப்பாத்த வேண்டியதுதான். இது என்ன கேட்டெல்லாம் திறந்து வச்சிருக்காவ. பரவாயில்ல, நமக்கு வசதியா போச்சு. ஆளா லலலலலலா. என்ன எம்மா பெரிய சூழ ராத்திரிக்கு ஒரு வாட்ச்மேனை கூட காணோம். யானுங்க வாட்ச்மேனு கீச்சுமேனு யாராச்சும் இருந்தீங்கன்னா சொல்லுங்க, நான் படார்னு ஒளிஞ்சுக்கிறேன். யாய் யாய் பூமாரி வீட்டு போனா, பூமாரி வீட்டு போனா, யாய் போனா. யாய் சு சு சத்தம் போட்டு காட்டி கொடுத்துறாத, அமைதியா பேசு. நீ இங்கேயே இரு, நான் போய் வாட்ச்மேன் கிட்ட சாவி ஆட்டைய போட்டு வாரேன். மியாவ் 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 மியாவ். சத்தம் காட்டாம போனும், வாட்ச்மேன் எங்க வேணாலும் இரு பண்ணுவேன். சு சு யானை யானை சத்தம் போடாத போடாத. அட கடவுளே, இந்த யானை சத்தம் போட்டே நம்மள மாட்டி விட்டுற மாட்டேங்க. யாய் இந்த யானை இந்த வாழைப்பழத்தை பிடி, வாழைப்பழத்தை பிடி. என்னது வாழைப்பழத்தோல உரிச்சு தரணுமா? ஆனாலும் இது ரொம்ப கொழுப்பெடுத்த யானை தான். இந்தா பிடி, இத தின்னு. கொஞ்ச நேரம் இங்க இருந்தோம், அதுக்குள்ள சத்தம் போட்டு இன்னொரு வாழைப்பழத்தை கேட்ட போகுது. ஓடிடுவோம். இதுதான் இந்த செக்யூரிட்டிக்கு வச்சிருக்கிற ஆளா? செக்யூரிட்டி இங்க இருக்கான்னா சாவி எங்க? ஆஹா, சாவிய சோப்புக்குள்ள வச்சுல தூங்குறான். இவனுக்கே தெரியாம சாவியை இவங்கிட்ட இருந்து என்னடி எடுக்கிறது? ஐடியா. இந்த மீன் பிடிக்கிற கம்பிய வச்சு அந்த சாவிய நைசுக்கா தூக்கிடுவான். யாரோ நம்ம மூக்க நோண்டின மாதிரி இருந்துச்சே. ஆனாலும் இந்த நைட்டு நேரத்துல இந்த ஈ தொல்லை தாங்க முடியலடா சாமி. நிம்மதியா தூங்க கூட முடியல. ஜஸ்ட் மிஸ். சாவிய தூக்கலான்னு பார்த்தா மூக்க பிடிச்சு தூக்கி விட்டுருப்பேன். பத்திரக்காளி, கவனம் கவனம் கவனம். இந்த வாட்டி மிஸ் ஆக கூடாது. இன்னும் கொஞ்சம் தான். எஸ், சாவிய புடிச்சு புட்டேன். எஸ், சாவி கிடைச்சிட்டு. இனி பூனைய அசால்ட்டா காப்பாத்திரலாம். யாய் பூமாரி வீட்டு பூனை, இந்த சாவிய கொண்டு வந்துட்டேன். இங்கே நில்லு, உன்னை திறந்து சீக்கிரம் காப்பாத்தி விடுறேன். அம்புட்டு தான் திறந்தாச்சு. என்னல கம்பி டைட்டா இருக்கு. அட கடவுளே, அப்போ இதுக்கும் ஒரு லாக்கர் வச்சிருக்கானுவலா? ஏ அம்மா, இங்கிட்டும் அங்கிட்டும் அலைய விடுறானுவல. இவன் பக்கத்துல தான் கண்ட்ரோல் ரூம் இருக்கு. சத்தம் காட்டாம உள்ள போயிருவான். ஏ அம்மா, இது என்ன ரூம்? ஒரே இருட்டா கிடக்கு. இது என்ன கம்ப்யூட்டர் கிம்ப்யூட்டர்லாம் கிடக்கு? இந்த கீபோர்டுல என்ன பட்டனை அழுத்தினா பூமாரி வீட்டு பூனையோட கதவு திறக்குன்னு தெரியலையே. அம்மாடி, வாழைப்பழத்தை தின்ன யானை அடுத்த வாழைப்பழம்
இதுல வேற என்ன பட்டணம் அழுத்தணும்னே தெரியலையம்மா. ஆஹா, வேற வழி இல்ல. பேசாம எல்லா பட்டனையும் படக்கு படக்கு படக்குன்னு அழுத்தி போடுவான்.